அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசியோட வெந்தயம் உளுத்தம்பருப்பு சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் தான் நம்ம முதல்ல ரெசிபி பண்ண போகிறோம். 2 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் ஆல்ரெடி பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட 2வது டம்ளர் இன்னொரு டம்ளரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு வெந்தயம் அரிசி எல்லாம் ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். அதே சைஸ் டம்ளர்லேயே 1/4 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. அடுத்தது ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம் வெந்தயம் தான். வெந்தயம் பார்த்திங்கன்னா 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். ஏன்னா புழுங்கல் அரிசி போட்டனால ஒரு 4 ஹவர்ஸாவது ஊறணும். இப்போ கரெக்டாக 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எல்லாமே அருமையாக ஊறிருக்கு. அரைக்கிறதுக்கு முதல்ல நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 பேட்சஸாக நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சை தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு பேட்சை ஊறின தண்ணியவே இப்போ இதில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல் பேட்சை நம்ம அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்தது நம்ம அடுத்த பேட்சை மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். இதே மாதிரியே ஊறின தண்ணியை வச்சு அரைச்சிக்கலாம். மாவை நம்ம எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக தான் அரைக்கணும். இன்றைக்கி நம்ம வெந்தயம் தோசை தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் ஊத்தப்பம் தோசை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதனால் மாவு ஊத்தப்பத்துக்கு எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு நல்லா திக்காக தான் அரைக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை அரைச்சிக்கோங்க. விடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தது அப்படின்னு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டிதான். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருங்க. பாருங்கள் மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். மாவு புளிக்கணும்லாம் இல்லை. உடனே நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த புழுங்கல் அரிசியோட அந்த அரிசி உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஊறுற டைம் தான். மித்தபடி உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவு ஒரு சைடு இருக்கட்டும். சைட் டிஷ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெந்தயம் ஊத்தப்போ ரெடி பண்ணிடலாம். சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வேறு எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். 4 பழுத்த தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாகவே கட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ண தக்காளி பீசஸை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பியூரியாக அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேனில் நல்லெண்ணெயில் தான் நம்ம தொக்கு பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க வெந்தயத்துக்கு பதிலாக கடைசியாக வெந்தய பொடி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் சேர்த்து ரெடி ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பியூரியை உள்ளே சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெந்தயத்தை பொடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயத்தை கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடியாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தொக்குக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போக எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளியோட பச்சை வாசனை போக சேர்ந்து கொதிச்சு வருது. காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ தேவையோ ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கூடவே நான் கொஞ்சமாக வெல்லமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி வெந்தய பொடி சேர்க்குறவங்க இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சேர்ந்து ஒரு கொதி வரணும். கொஞ்சமாக வெல்லத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரெட் சில்லி பவுடரும் வெல்லமும் சேர்த்தனால இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இது சேர்ந்து கொதிக்கட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு கொதித்து எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்தால் போதும். நம்மளோட தொக்கு ரெடி ஆகியாச்சு. நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம ஊத்தப்பம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம ஆர்டினரியாக மாவில் நிறையா ஊத்தப்பம் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வெந்தயம் ஊத்தப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கூட அந்த வெந்தயத்தோட கசப்பே தெரியாமல் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஊத்தப்பம் ரெசிபி. இன்றைக்கி நான் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு கொடுக்குறனால இந்த மாதிரி 4 பேன் எடுத்திருக்கேன். 4 ஊத்தப்பம் விடுற மாதிரி பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவை பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக மாவு இருக்கணும். இந்த மாதிரி 4 குழியிலே நம்ம ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை இருக்கிறதுலே மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவெல்லாம் வெந்து ரெடியாகும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மெதுவாக நீங்கள் எடுத்திங்கனாலே அவ்வளோ அருமையாக வந்துடும் பாருங்கள். லேசாக எடுத்தாலே ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். அடுத்த சைடு ரெடி ஆகட்டும். திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுத்த சைடு ரெடியாக விட்டுருங்க. மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு. அப்படியே எடுக்க வேண்டிதான். இந்த வெந்தயம் ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான கிட்ஸ் கூட சாப்பிட்றக்கூடிய
வெந்தயம் ஊத்தாப்பம் ரெசிபி, சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி தொக்கு, ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.